Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are welcome to the Covenant of the Day and 26 June 2026 Friday வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் 8 மணிக்கு இருக்கு. அது தொடர்ந்து மிட் நைட் வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தையும் ஜெபமும் இருக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. இந்தியாவிலிருந்து ஒரு பாஸ்டர் வந்து ஆண்டவர் வார்த்தை கொண்டு வருவார். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். புறத்தனையோடு வாங்க. நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஜூட் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஜூட் சாப்டர் 1 verse 15. யூதா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் பார்த்தோம், இந்த மாதிரி ஆண்டவருக்கு எதிர்மறையாக வாழ்கிறவங்க பேசுகிறவங்களே கண்டிக்கிறதுக்கு கர்த்தர் வருகிறாரு, நியாயம் தீர்ப்பு. அதைத்தான் இன்றைக்கு வலியுறுத்துகிறாரு. பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் கோட் பண்ணி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, to execute the judgment on all, to convict all who are ungodly among them of all their ungodly deeds which they have committed in an ungodly way, and of all the harsh things which ungodly sinners have spoken against him. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். யாரோ அறிவித்திருக்காங்க. யாரு? இங்கே ஈனோக்கை பற்றி அவர் சொல்லுகிறார். ஆமா அடிமையானங்களே, ஈனோக்கை பற்றி அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஈனோக்கை பற்றி படிக்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வசனம் வரைக்கும் படிக்கலாம். சரிங்களா? அந்த ஈனோக்கை பற்றி பார்க்கும்போது இவர் யூதா எதை கோட் பண்ணுகிறார்னா, யூதர்களுக்கு அந்த ஜூயிஷ் புக் கால்டு தி புக் ஆஃப் ஈனோக். ஈனோக்கு என்று ஒரு புத்தகம் யூதர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிரம் பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்க்க வருவார்கள். கர்த்தரை பற்றி தவறாய் பேசுகிறவர்கள், விரோதமாய் பேசுகிறவர்கள், அவருக்கு மகிமை இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களை எதிர்த்து ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருவார். ஏசாமி என்ன சொன்னாரு? ஆம் என்கிறதை ஆம்னு சொல்லுங்க, இல்லைன்றது இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு மேல உள்ள வார்த்தையெல்லாம் என்னது? அதெல்லாம் பாவமாய் மாறிவிடும், நியாயம் தீர்ப்பிலே நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீ பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கடினமான வார்த்தைகள், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சரிங்களா? பாருங்க, அவர் சொல்றாரு, டு எக்ஸிக்யூட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல், டு கன்விக்ட் ஆல் who are ungodly among them, all the ungodly deeds which they have committed in an ungodly way. கடவுளுக்கு மகிமை இல்லாத, கடவுள் விரும்பாத, கடவுளுடைய அந்த அன்காட்லி, கடவுளுக்கு மகிமையான இல்லாத இற்றங்களை நீ பேசி செயல்படும் போது நீ நியாய தீர்ப்புக்குள்ள வருவ. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? ஆண்டவருக்கு மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீ சோதித்து பார்க்க வேண்டும். இங்க யூதா எச்சரிக்கிறார். ஏன்னா திருச்சபைக்குள்ள இப்படி வந்து விட்டது. ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், வேதத்தில் இல்லாத காரியங்களை பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள், ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகுகிறார்கள், ஆண்டவருடைய மகிமையை தப்பாய் பேசுகிறார்கள், தப்பாய் புரிந்து கொண்டிருக்கிறாங்க, வேதத்தில் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. They are not following what the Bible say, what the Lord Jesus said. They are following something else. அதனால தான் யூதா வன்மையாய் கண்டிக்கிறார். 2வது மரணத்தை பற்றி சொல்லுகிறாரு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பயந்து வாழணும். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் வாசித்து புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை புரிந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, நீ பேசுகிற வார்த்தை எப்படியா இருக்கிறது?
Take care and God bless.